Good morning, students. In 10th Science, today we are going to the new lesson in the 6th part, Unit 5, Acoustics. Acoustics is sound. Yeah, sound is the main part of in our life. Okay, sound, light. These two are essential things to run our life. So, sound is a major role. Each and everything we communicate with the help of the sound only. So in our daily life, we hear different kinds of sound like animals and then musical instruments and then insect sounds, vehicle sounds like that. These are all the different kinds. Each and every one is different. We can't compare to one another, animal sound and then vehicle sound. Okay. So how the sound is produced? Can image how the sound is produced? The sound is produced by vibration. Okay, yeah. Vibration means what? How the sound produced means the sound is produced to beat some things or like that to make, we create sound. Yeah. நம்ம எப்படி ஒவ்வொரு சவுண்டையும் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு என்ன ஆகும், உரசும் பொழுது நமக்கு கண்டிப்பாக சவுண்ட் வரும். அண்ட் மெயின் திங் த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் டங் இல்லையா, நம்மளுடைய குரல் வளையிலிருந்து தான் நமக்கு என்ன வருது, நம்ம சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே சார், very good creators, that is magicians, mimicry artists create different kinds of sounds like animal sound or other person voice also. Did you know? கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு அனிமல்ஸ்னுடைய சவுண்ட் ஆர் நேச்சர் சவுண்ட் ஆல்சோ, பேர்ட் சவுண்ட் ஆல்சோ. So comedians also creates different kinds of sounds. The stand-up comedian அப்படின்லாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒருத்தரே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் as well as கிரியேச்சர்ஸ், சின்ன சின்ன பூச்சியினுடைய சவுண்டு, பேர்ட்ஸ்னுடைய சவுண்டு. ஸோ திஸ் இஸ் வெரி குட் ஆர்ட் இஸ் இட் இல்லையா, அதுவும் ஒரு மிகச்சிறந்த கலை அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல நம்ம கேட்குறோம். ஸோ வி நோ சம் basic concept about the sound, is it? So in this lesson we are going to learn how the sound waves are produced, different kinds of waves, and then some essential effects, okay, yeah, related the sound. அந்த சவுண்ட்னால என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த லெசன்ல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சவுண்ட் இஸ் கிரியேட்டட், ப்ரொடியூஸ்ட் பை த வைப்ரேஷன்ஸ். வைப்ரேஷன் மீன்ஸ் வாட்? அதிர்வுகள். எஸ், நம்மளுடைய குரல் அதிர்வுனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மளுடைய என்ன சொல்றோம், தொண்டையிலேருந்து நமக்கு குரல் வளையிலிருந்து நமக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. சேம் மேனர் ஒவ்வொரு மெட்டல்ஸ் ஆர் வாட்டர் ஆர் ஏர் சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிரியேட் பண்றோங்கும் போதுதான் in that place the sound is created, produced. Vibrating body produce the energy form of waves. Okay, so vibrating bodies na and the அதிர்வுறும் பொருட்கள் they produce the sound in the form of waves. Wave means what? அலை இல்லையா, என்ன சொல்லுவோம், அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். So the sound is produced vibrating some material in the form of waves, which are nothing but the sound waves. ஒலி அலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So in our mobile or speaker set or TV, in different kinds of sound materials. Sound materials la namakku enna kedaikudhu, we hear sound.
some beautiful songs like that. So how the sound is reached to your ear? In the form of sound waves. So vibrate ஆகக்கூடிய அந்த சவுண்டு எந்த ஒரு நேச்சர்ல வருதுன்னு கேட்டா அலை மாதிரி இல்லையா? அந்த ஒலி அலைகள் மூலமாக நமக்கு என்ன கேக்குது? அந்த சவுண்டு கரெக்டா கேக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் ஜஸ்ட் வி டிஃப்ரென்ஷியேட் அனிமல் சவுண்ட் ஆர் யுவர் பேரண்ட் சவுண்ட் ஆர் யுவர் ஃப்ரெண்ட் சவுண்ட் யுவர் டீச்சர் வாய்ஸ். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் திங். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிரியேட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் இல்லையா? த பேசிக் திங் இஸ் வாட்? மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அடிப்படை என்ன சொல்லுவோம்? அந்த வேர்ட்ஸ் இல்லையா? லெட்டர்ஸ் சரி கமா பத நிசா. திஸ் இஸ் த பேசிக் லெட்டர் டு ஃபார்ம் மியூசிக். ஸோ இந்த எழுத்துக்கள் மூலமா தான் என்ன பண்றோம்? அந்த இசை அப்படிங்கறத உருவாக்குறோம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் நாதஸ்வரம் அண்ட் தென் ஃப்ளூட், வயலின், கீபோர்ட். அது ஒவ்வொன்றும் எப்படி எல்லாம் இருது? ஒண்ணு என்ன சொல்லுவோம்? கையால என்ன பண்ணுவோம்? அதிர் வரும் இல்லையா? நமக்கு வந்து மிருதங்கம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த சவுண்ட் எங்க இருந்து கிரியேட் ஆகும்? நம்மளுடைய ஃபிங்கர்ஸ். ஃப்ளூட் அப்படின்னு சொன்னா ஏர், காற்று மூலமாக. நாதஸ்வரம் அதுவும் உன்னுடைய வாய், மூக்கு, அந்த சுவாசம், காற்று மூலமாக அவர்கள் அதை இசைப்பார்கள். வயலின் அது எது மூலமாக? நமக்கு என்னது? ஒரு கம்பி மூலமாக இல்லையா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஒவ்வொரு விதமா நமக்கு சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணி கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு பேர்ட்ஸ்னுடைய சவுண்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அனிமல்ஸ்னுடைய சவுண்டும் அதனுடைய நேச்சர் அண்ட் தென் சைஸுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்டான சவுண்டா இருக்கும். எல்லாத்தையுமே கரெக்டா அப்சர்வ் பண்ணக்கூடிய நேச்சருக்கு ஹியூமனுக்கு இருக்கும் இல்லையா? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டல் ஆல்சோ கிரியேட் சம் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இல்லையா? மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்க்கு உண்டான மேஜர் டிஃப்ரென்சியேஷன்னா சவுண்ட் தான் இல்லையா? மெட்டல் கிரியேட் த சவுண்ட், நான் மெட்டல் நாட் கிரியேட் த சவுண்ட் இல்லையா? ஸோ சவுண்ட் அப்படிங்கிறது எங்க நமக்கு மெட்டல்ல மட்டும்தான் கேட்க முடியும், நான் மெட்டல்ல கேட்க முடியாது. அதே போல எல்லா பிளேசஸ்லயும் in moon, the moon does not have the air, so you'll not able to hear any sound in that moon place. நிலவுல போயிட்டு எனக்கு இந்த சத்தம் கேட்கறதா அந்த சத்தம் கேட்கறதானா கேட்காது. பிகாஸ் நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? சிலிண்டர் எடுத்துன்னு போய் அது மூலமா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ரெஸ்பிரேஷன். ஸோ அந்த இடத்துல நமக்கு சுவாசித்தலே நம்மளுடைய சிலிண்டர் இருக்கக்கூடியதுதான். ஸோ விதவுட் ஏர் we can't able to hear any sound. ஸோ கண்டிப்பாக என்ன வேணும்? அதுக்குன்னு ஒரு பாட்டு வேணும். அந்த சவுண்டு கிரியேட் ஆகி அந்த வேவ்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன வேணும்? அதற்கு கண்டிப்பாக ஒரு இடம் தேவை. அந்த மாதிரி ஏர் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சவுண்ட் வேவ்ஸ் கிரியேட் ஆகாது. சவுண்ட் ப்ரொடியூஸ் டியூ டு வைப்ரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாடிஸ் மெட்டல் மெட்டீரியல் லைக் தட் ஏர், வாட்டர், ஸ்டீல். ஓகேயா? ஸோ எதுல இருந்து நமக்கு கண்டிப்பா சோ என்ன இருக்கு? ஏர், வாட்டர், ஸ்டீல் மீன்ஸ் air is a gas and then water is an liquid medium and then steel is a உங்களுக்கு solid nature. So sound is propagate in these three mediums, solid, liquid, gas. இது மூணிலுமே என்ன ஆகும்? கண்டிப்பாக நமக்கு சவுண்ட் ஆகப்பட்டது சவுண்ட் வேவ் பாஸ் ஆகும். ஏர்ல மெட்டல் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் சைன்ஸ், டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட் கேட்கும். ஸோ திஸ் இஸ் steel material. Steel material create different kinds of sound and then glass material create different kinds of sound. Yes, we can identify. And then ceramic materials not create in louder. And then brass create different kinds of sound. And then so each and every metal create different kinds of sounds. Iron material also create, steel material. So each and every metal create different kinds of sounds. So in this method, the sound is passed to one place to another in the form of waves. இதே போலதான் நமக்கு ஒலி அலைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. So different kinds of wave means first thing longitudinal.
இல்லையா? லாங்கிடியூடனல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அலை அப்படின்னா என்ன ஃபார்மேஷன்ல, லாங்கிடியூடல் போது நமக்கு அந்த அலையாகப்பட்டது நெட்டலை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். So longitudinal waves means sound waves are in longitudinal form that can travel through any medium with a speed that depends on the properties of the medium. So properties mean what? Air, water, steel. ஆர் அதர்வைஸ் ஏதாவது ஒரு மீடியம் இருந்தா மட்டும்தான் சொன்னோம். ஸோ அப்ப நம்ம என்ன சொன்னோம், மூணுல பாஸ் ஆகாதுன்னு சொன்னோம். அங்க எதுவும் இல்லைங்கிறதுனாலதான் நமக்கு பாஸ் ஆகல. பட் இன் அவர் சர்ஃபேஸ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியம், ஏர்ல கண்டிப்பா என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பஸ் ஹார்ன், கார் ஹார்ன் எல்லாத்தையுமே நம்மளால கேட்க முடியுது. அண்ட் தென் சேம் மேனர் வாட்டர், தண்ணிக்கடியில இருந்து எந்த ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் we can easily observe that sound இல்லையா? கண்டிப்பாக நம்மளால உள்ள இருந்து என்ன பண்றோம், நம்ம ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணும்போது ஏதாவது சவுண்ட் கிரியேட் பண்றோம், இல்ல உள்ள இருக்கக்கூடிய நேச்சர்ஸ் ஏதாவது சவுண்டு ஆர் அதர்வைஸ் ஒரு மெட்டீரியலை நம்ம உள்ள போடுறோம்னு சொன்னாலும் அங்கிருந்து கண்டிப்பாக சவுண்டை நம்மளால கேட்க முடியும். அண்ட் தென் மெட்டீரியல், எந்த ஒரு மெட்டீரியல்லையும் நம்மளால சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் ஆர் இன் லாங்கிடியூடனல் வேவ்ஸ் தட் கேன் டிராவல் through any medium. So longitudinal sound travels through a medium means produces the medium vibrate along the direction of the propagation of the wave. எப்படி அது ப்ரொபகேட் ஆகுது, எது உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது என்ன சொல்றோம், எந்த டைரக்ஷன்ல நம்ம அதை கிரியேட் பண்றோமோ அதே டைரக்ஷன்ல அந்த வேவ்ஸ் ஆகப்பட்டது பாஸ் ஆகும். ஸோ சவுண்ட் டிராவல்ஸ் த்ரூ த மீடியம், ஏதோ ஒரு மீடியம் நிச்சயமாக தேவை. அந்த மீடியம் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு என்ன பண்றோம், இப்ப இரண்டு பொருள்களை நம்ம உரசும் போது என்ன ஆகும், வைப்ரேஷன் கிடைக்குது இல்லையா? அந்த அதிர்வு மூலமாக தான் நமக்கு சவுண்டு. சோ நமக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல சொன்னோம் இல்லையா, அதிர்வுறும் போது வயலின் அண்ட் தென் வீணா இது எல்லாமே கம்பி கருவிகள்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியாக நமக்கு அதுல என்ன பண்றோம், இன்னொரு ஒரு மெட்டீரியல் நம்ம வயலின் அப்படிங்கும்போது கையில ஒரு அதுக்குண்டான ஒரு சின்ன ராட் மாதிரி இருக்கும், அதுல என்ன பண்ணுவாங்க, அதுல அவங்க சவுண்ட கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கம்பியை அதிர்வுற செய்யும் போதுதான் என்ன ஆகும், நமக்கு சவுண்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த வைப்ரேஷன்ல தான் நமக்கு சவுண்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆகும். எந்த டைரக்ஷன்ல நம்ம அதை கிரியேட் பண்றோமோ அந்த டைரக்ஷன்ல தான் அந்த வேவ்ஸ் என்ன ஆகும், மூவ் ஆகும். The displacement involves a longitudinal displacement of individual and then மாலிகூல்ஸ் ஃப்ரம் த மீன் பொசிஷன். அந்த அணுக்களாகப்பட்டது அந்த மூலக்கூறு என்ன ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த நெட்டலைகள் மூலமாக தான் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், அந்த ஒலி அலைகள் அப்படிங்கிறது நம்ம என்ன ஆகும், நகரக்கூடிய தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன சொன்னோம், ஒலி அப்படிங்கிறது வேவ்ஸ் மூலமாக தான் நமக்கு பாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அந்த பாஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும், கண்டிப்பாக ஒரு மீடியம் வேணும், ஒரு ஊடகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஊடகத்து மூலமாக அந்த துகள்களாகப்பட்டது அதிர்வுற்று வைப்ரேட் ஆகி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு கண்டிப்பாக அது மூவ் ஆகக்கூடிய நேச்சர்ல இருக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு என்ன ஆகும், அந்த சவுண்ட் வேவ்ஸ் பாஸ் ஆகும்போது சேம் உங்களுக்கு மீடியம்ல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதுதான் சொல்றோம் லாங்கிடியூட்னல். லாங்கிடியூடினல் போது அந்த சவுண்ட் எப்பயுமே நமக்கு நார்மலா கேட்கறதா இல்ல, விட்டு விட்டு கேட்கும். அப்ப அந்த மாதிரி கேட்கும்போது அந்த சவுண்ட் எப்படி பாஸ் ஆகும் உங்களுக்கு கேட்டா இந்த மாதிரியான ஒரு நேச்சர்ல கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன், எகெயின் அண்ட் அகெயின் த சேம் ரிப்பீட்டட் ஃபார்மேஷன்ல தான் இந்த வேவ்ஸ் ஆகப்பட்டது மூவ் ஆகும். கம்ப்ரெஷன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு சவுண்ட் வேவ்ஸ் அந்த அலைகள் என்பது ரொம்ப கம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றோம், இறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொன்னா அது
தளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இறுக்கம் தளர்ச்சி, இறுக்கம் தளர்ச்சி. கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன், compression rarefaction, again and again the same methodology. The waves, the sound waves are vibrate one place to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒலி அலைகளாகப்பட்டது அதிர்வுற்று இந்த மாதிரி நமக்கு வந்து இறுக்கம் தளர்வு, இறுக்கம் தளர்வுங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த மூவ் ஆகும். ஓகே, இதுதான் லாங்கிடியூடனல் வேவ்ஸ் உடைய மெயின் கான்செப்ட். நமக்கு வந்து லாங்கிடியூடனல் அப்படின்னு சொன்னாலே நெட்டலைன்னு சொல்லுவோம். எப்படி நெட்டலை நமக்கு வந்து பாஸ் ஆகும் கேட்டா கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் மெத்தட்ல மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு ஏதோ ஒரு மீடியம் மூலமாக அந்த சவுண்ட் வேவ்ஸ் நமக்கு வந்து பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அது எத்தனை கேட்டகரியா நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் திங் ஆடிபிள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, நம்மளால கேட்கக்கூடிய ஒலி அலைகளினுடைய அளவு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம பேசும்போதே என்ன சொல்லுவோம், am I audible அப்படின்னு கேட்பாங்க. am I audible அப்படின்னு சொன்னா என்னது, நான் பேசுறது கேக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். சரியா, am I audible அப்படின்னு கேட்டா என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு நம்ம கேட்போம். சோ இந்த சவுண்ட் வேவ்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், 3 கேட்டகரியா நம்ம டிவைட் பண்ணலாம். ஆடிபிள், இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக் அப்படின்னு மெயின் கேட்டகரிஸா நம்ம இதை வந்து பிரிச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் திங், ஆடிபிள் வேவ்ஸ் மீன் தட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங் 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு சாதாரணமாக கேட்கக்கூடியது செவி உணர் அலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் அதனுடைய அளவு என்னன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லா வகையான சவுண்டையும் நம்மளால என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா. சோ த வைப்ரேட்டிங் பாடிஸ், வோக்கல் கார்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சிங், நமக்கு வந்து எதெல்லாம் நம்ம இதெல்லாம் இந்த இடத்துல கிரியேட் பண்ணலாம்னு சொன்னா நமக்கு எல்லாம் அதிர்வுறக்கூடிய ஒரு பொருள். வைப்ரேட்டிங் பாடிஸ், வோக்கல் கார்ட், இது என்னது சொல்றோம், அந்த பொருள்களிலிருந்து உருவாகக்கூடிய அந்த குரல், நான் அந்த சவுண்ட். அண்ட் தென் நமக்கு ஃபுல்லும் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்னு சொன்னோம் இல்லையா, இழுத்து கட்டப்பட்ட கம்பிகள்ல இருந்து உருவாகக்கூடிய எல்லா ஒலிகளும் இந்த ஒரு ரேஞ்சிங்ல இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். நெக்ஸ்ட் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் frequency is below 20 hertz. below 20 hertz வேவ்ஸ்ங்கிறது இன்ஃப்ராசோனிக். we can't hear that human ear, நம்மளால கேட்க முடியாது. அப்ப யாரால கேட்க முடியும், the wave producing during the earthquake, ocean wave and sound produced by whale. so இங்க இருந்து நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரியான ஒலி அலைகள் நம்மளால எங்கெல்லாம் நமக்கு இதுல கிரியேட் ஆகக்கூடியதுன்னா earthquake நிலநடுக்கும் போது, அண்ட் தென் கடல்ல இருந்து உருவாகக்கூடிய ஓஷன் வேவ்ஸ் அலைகள் மூலமாக, திமிங்கலம் மூலமாக உருவாகக்கூடியதுதான் below 20 hertz. we can't hear the sound. Third one, ultrasonic waves frequency greater than 20 hertz. so 20 hertz is the base. 20 to 20,000 இந்த ஒரு question repeated question in all public examination. so நம்மளுடைய frequency என்ன, எந்த அளவுக்கு நம்மளால கேட்க முடியும் அப்படின்னா, because below 20 அப்படின்னு சொல்லும் போதும் கேட்க முடியாது, above 20 அப்படிங்கிற மாதிரி, above 20,000 hertz, sorry, this is above 20,000 hertz, இதையும் நம்மளால கேட்க முடியாது. அப்ப in between 20 to 20,000 மட்டும் தான் கேட்க முடியும். 3 kinds. And first one is audible, infrasonic, ultrasonic, 20 to 20,000, and then below 20,000, and below 20, and then above 20,000 is ultrasonic. so frequency is above 20,000 and ultrasonic. Same thing, human cannot detect that waves. who will detect means mosquito, dog, dolphins detect the waves. இவங்களால மட்டும்தான் இந்த waves என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, so next topic is sound waves. velocity, இதனுடைய திசை வேகம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். so two kinds is, one is particle and then
wave velocity, particle velocity and then wave velocity அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய SI யூனிட் அப்படிங்கிறது மீட்டர் செகண்ட் பவர் -1 சொல்லலாம். particle velocity means the velocity with which is the particle of the medium vibrate in order the transfer the energy in the form of waves is called the particle velocity அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா? சோ நம்ம ரெண்டு கைண்டா நம்ம என்ன பண்றோம், இத வந்து ஃபுல்லா பிரிச்சுக்கிறோம். வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும் போது ஒன்னு பார்ட்டிகிள், இன்னொன்னு வேவ்னு சொல்றோம். அப்ப நமக்கு வந்து பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லும் போது வெலாசிட்டி விச் த பார்ட்டிகிள் த்ரூ, எந்த இடத்துல அந்த வெலாசிட்டி திசைவேகம் நமக்கு உருவாகும்னா எப்படி உருவாகிறது, ஃபுல்லுமே அலை மூலமாக, ஏதோ ஒரு மீடியத்தினுடைய ஹெல்ப் மூலமாக என்ன ஆகும், அந்த அலை வடிவுல அந்த உருவாக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி திசை வேகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், பார்ட்டிகிள் வெலாசிட்டி. எந்த ஒரு மீடியத்துல வேவ்ஸ் அந்த இது எனர்ஜி வந்து பாஸ் ஆகுதோ அது வைப்ரேட் ஆகக்கூடிய அந்த ஒரு வெலாசிட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம், பார்ட்டிகிள், அதிர்வடையக்கூடிய துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வைப்ரேஷன் அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு அதிர்வுறது அப்படின்னு தானே சொல்றோம். So the velocity which is the particle of the medium vibrate in the order of transfer. அப்போ வைப்ரேட் ஆகும்போது அந்த சவுண்ட் வேவ்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய அந்த வெலாசிட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம், பார்ட்டிகிள் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பாக்குறது வேவ் வெலாசிட்டி, அலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த நமக்கு நேச்சர்ல வந்து சவுண்ட் வேவ் பாஸ் ஆகுதுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், waves, அலை மூலமாக. velocity which the wave travels through the medium is called the wave. அலை மூலமாக தானே நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. அப்ப ஏதோ ஒரு மீடியம் மூலமாக அந்த என்ன சொல்றோம், வேவ் ஒரு மெத்தட்ல நமக்கு பாஸ் ஆகுதுன்னு சொன்னோம். வேவ் வெலாசிட்டி அதனுடைய அலை மூலமாக நமக்கு பரவக்கூடிய அந்த ஒரு திசை வேகத்தை அலை திசை வேகம் சொல்லுவோம். வெலாசிட்டி வித் விச் த வேவ் டிராவல்ஸ் த்ரூ த மீடியம், அலை மாதிரி பரவும் போது அதை நம்ம என்ன சொல்றோம், வேவ் வெலாசிட்டி. So the distance traveled by the sound wave in unit time is called the velocity. ஓகேயா, வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ த டிஸ்டன்ஸ், எவ்வளவு தூரம் அந்த வேவ் ஆகப்பட்டது அந்த நமக்கு டிராவல் பண்ணதோ அந்த யூனிட்டை நம்ம என்ன சொல்றோம், வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ். ஹவு வி கேன் calculate means velocity is equal to distance by time taken. எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு, எத்தனை நிமிஷத்துல டிராவல் ஆயிருக்கு. சவுண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிளேஸ்ல ஒரு ஒரு விதமாக நமக்கு என்ன ஆகும், பாஸ் ஆகும் இல்லையா. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் அண்ட் தென் சவுண்ட் கிரியேட்டர், மெட்டல் ஆர் திங்ஸ் ஆர் ஹியூமன் வாய்ஸ். So these are all different things. ஒவ்வொருத்தருடைய அந்த சவுண்ட் வேவ் டிஃபரண்ட் டயத்துல நமக்கு பாஸ் ஆகும் சரியா. டியூரிங் ரெயின் சீசன்ல ஓரளவுக்கு நமக்கு வந்து சவுண்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கேட்கும், சம்மர் சீசன்ல வேற விதமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஒன் வேவ் இஸ் டேக்கன் as the one wavelength is called lambda. ஓகே, வேவ் லென்த் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம், லாம்டா அப்படிங்கிற ஒரு லெட்டர்ல. டைம் இஸ் டினோட்டட் த லெட்டர் டி. சோ வெலாசிட்டி எதனால நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா அந்த சவுண்ட் வேவ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு டிவைடட் டைம் டேக்கன். சோ எவ்வளவு நேரத்துல எவ்வளவு தூரம் அந்த ஒரு வேவ்ஸ் ஆகப்பட்டது பாஸ் ஆயிருக்கும், அதுதான் அதனுடைய வெலாசிட்டி, திசை வேகம் அப்படின்னு சொல்றோம். திசை வேகத்தை நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய சமன்பாடுன்னா இதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. டிஸ்டன்ஸ் பை நமக்கு அது டைம் டேக்கன், தொலைவு பை அது எடுத்துக்கொண்ட காலம், நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, so therefore v is equal to lambda by t அப்படின்னு எடுத்துக்கலாம். velocity is distance travel per second sound. ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் அந்த வேவ் ஆகப்பட்டது டிராவல் ஆயிருக்கும், அதை தான் நம்ம என்ன சொல்றோம், வெலாசிட்டி. ஸோ ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன சொல்லலாம், n மென்ஷன் பண்ணுவோம், தட் இஸ்
1 by t, v is equal to n lambda. ஸோ இந்த 3 சப்ஸ்டன்ஸ்லயும் நம்ம 3 மீடியம்லயுமே நமக்கு சவுண்ட் வேவ் பாஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். சாலிட், லிக்விட், கேஸ் 3 மீடியம்ஸ்லயும் சவுண்ட் வேவ் ஆகப்பட்டது ஈஸியா டிராவல் ஆகும். எந்த மீடியம்ல நமக்கு ஈஸியா குயிக்கா நமக்கு டிராவல் ஆகும் அப்படின்னு சொன்னா சாலிட் மெட்டீரியல் இஸ் கிரேட்டர் வெலாசிட்டி, அதனுடைய திசை வேகம் என்பது ரொம்ப அதிகமா இருக்கும். கேஷியஸ் மெட்டீரியல்ல ரொம்ப லீஸ்டா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு பலூன் எடுத்து ப்ளோ பண்ணி அதுல ஒரு மெட்டீரியல் நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு மெட்டீரியல் அதுல வந்து இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிட்டு சவுண்டை கிரியேட் பண்ணும்போது எந்த அளவு சவுண்டு நமக்கு வெளியில வருது அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். ஆர் அதர்வைஸ் லிக்விட் மீடியம், லிக்விட் நேச்சர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு குளத்திலேயோ அல்லது அடியில இருந்து வரக்கூடிய சவுண்ட், யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னு சொன்னா சாதாரணமா நார்மலா இருக்கக்கூடிய நேச்சர்ல வெளியில இருக்கும்போது கூப்பிடுற சவுண்டுக்கும் தண்ணிக்கு அடியில இருந்து கூப்பிடும்போது வர சவுண்டுக்கும் கண்டிப்பாக நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். கம்பேர்ட் டு லிக்விட் மீடியம் இஸ் கிரேட்டர் சாலிட் மீடியம். ஓகேயா, சாலிட்ல நம்ம வந்து மெட்டல்ல கிரியேட் பண்றதுக்கும் அல்லது வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் நமக்கு சவுண்ட் கிரியேட் பண்ணாலும் ஈஸிலி ஹியர்டு, நல்ல சவுண்டா கேட்கும். ஆனா தண்ணிக்கடியில இருந்து பேசும்போது கொஞ்சம் குறைவா இருக்கும். லீஸ்ட் சவுண்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு கேஷியஸ் மீடியம் சொல்லலாம். So next topic is factors affecting velocity of the sound. What are the factors affecting the velocity? இதனுடைய திசை வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள்லாம் எதெல்லாம் நமக்கு வந்து இந்த ஒலியினுடைய திசை வேகத்தை அஃபெக்ட் பண்ணுது? எலாஸ்டிசிட்டி property of solid is characterized by their elastic moduli. elastic property அப்படின்னு சொல்லும்போது அந்த என்னமா சொல்றோம், நமக்கு வந்து நீட்சித்தன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல, எலாஸ்டிசிட்டிங்கிறது. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சாலிட் நமக்கு என்ன ஆகும், எலாஸ்டிக் மாடுலே மட்டும்தான் நம்மளால அதை பார்க்கலாம். So the speed of sound is directly proportional to the square root of elastic modules and irreverse proportional to the square root of the density அப்படின்னு சொல்றோம். So speed of the soundங்கிறது directly proportional, எதுக்கு நேர் விகிதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எலாஸ்டிக் மாடுல்ஸ் இல்லையா. ஒரு சவுண்ட் மெட்டீரியல் நம்ம எதெல்லாம் பார்த்தோம், நம்ம சாலிட்ல பார்த்தோம், லிக்விட்ல எந்தெந்த மீடியம்ல நமக்கு ஈஸியா டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மீட்சித்தன்மை அப்படிங்கும்போது எதுல நமக்கு அஃபெக்ட் ஆகும்னு கேட்டா சாலிட் மெட்டீரியல்ல. ஓகே, அதனுடைய அடர்த்தி என்ன ஆகும்னா அதிகமாக நமக்கு பாதிக்கும் சொல்லலாம். அப்ப அதனுடைய வெலாசிட்டி எப்படி நமக்கு மாறும் சொல்லும் போது அந்த எந்த அளவுக்கு நமக்கு எலாஸ்டிசிட்டி இருக்கோ அதனுடைய அளவுக்கு டபுள் டைம் நம்ம வந்து என்ன ஆகும், இந்த எலாஸ்டிக் நேச்சருக்கு வரும், அந்த ஸ்பீட்னுடைய வேவ்ஸ்ன்னு சொல்றது. அண்ட் தென் எதற்கு இன்னும் ஆப்போசிட்டா இருக்கும்னு சொன்னா சாலிட் மெட்டீரியல், அதனுடைய அடர்த்திக்கு இதை வந்து நமக்கு இதுலயும் 2 மடங்காக இருக்கும். அதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எலாஸ்டிக் மாடுல்ஸ் அண்ட் தென் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. அதனுடைய சாலிட் மெட்டீரியலுடைய டென்சிட்டிக்கு நமக்கு டபுள் டைம் நமக்கு வந்து இரு விகிதத்திலையும் நமக்கு ஃபுல்லுமே மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகும், அதனுடைய சவுண்ட் வேவ்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். அண்ட் தென் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது எலாஸ்டிக்ல நமக்கு வந்து எலாஸ்டிசிட்டி, அந்த நீட்டிக்கும் தன்மை, மீட்சி தன்மை அப்படிங்கிறத நமக்கு அதிகரிக்கும் போது அந்த சவுண்டுடைய வெலாசிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது சேம் மேனர் நமக்கு கேஸ்ல பார்க்கும்போது எதெல்லாம் நமக்கு ஃபுல்லா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் சாலிட் டிக்ரீசஸ், த டென்சிட்டி இன்க்ரீசஸ். வேரஸ் எந்த ஒரு மெட்டீரியல் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் when the elasticity of the material increases. elasticity of the material வந்து நமக்கு என்ன ஆகும், நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். velocity of the sound solid decreases, the density increases. அடர்த்தி அதிகமாக நமக்கு அந்த சவுண்ட் வேவ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். எலாஸ்டிசிட்டி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது அந்த வெலாசிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அஃபெக்ட்
ஆஃப் டென்சிட்டி. கேஸ்ல எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்னு கேட்டா எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி அப்படின்னு சொல்லும் போது டென்சிட்டினா நம்ம சொல்றோம் அடர்த்தி. த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் எ கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட். இதே கான்செப்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் எ கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த கேஸ்னே சொல்லலாம். அப்ப நமக்கு கேஸ்ல அதனுடைய திசைவேகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா அதனுடைய டென்சிட்டிக்கு மாறும்போது அதே போல 2 மடங்கு நமக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. அதனுடைய டென்சிட்டிக்கு நமக்கு எதிர் விகிதத்துல அமையும். அப்ப நமக்கு கேஸினுடைய டென்சிட்டி அதிகமாகும் போது வெலாசிட்டி நமக்கு குறையும். ஸோ V is proportional √1/d அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதனுடைய ஃபார்முலா. சரியா? நமக்கு எதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டின்னு சொல்றோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் எ கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கேஸஸ் மெட்டீரியல்ல பார்க்கும்போது அதனுடைய நமக்கு வெலாசிட்டி என்ன ஆகுது? ஃபுல்லுமே எப்படி இருக்கும்னு கேட்டா அதனுடைய டென்சிட்டிக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர் விகிதமாக, அடர்த்திக்கு எதிர் விகிதமாக நமக்கு அமையும் அப்படிங்கிறது தான் இந்த வாயுக்குள்ள வரக்கூடிய நேச்சர். ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்ல எப்படி மாறும்னா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ வெப்பநிலையினால நமக்கு கேஸ்ல எப்படி இருக்கும் அதனுடைய வெலாசிட்டிங்கிறது அதனுடைய டெம்பரேச்சருக்கு ஃபுல்லுமே எப்படி இருக்கும்? எப்போ நம்ம டென்சிட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்கும் சொன்னோம் இல்லையா? டென்சிட்டி நமக்கு மாறும்போது அதற்கு எதிர் தகவல்ல 2 மடங்கு குறையும். ஆனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இதனுடைய மடங்கும் கண்டிப்பாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய. அப்ப வெலாசிட்டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சவுண்டினுடைய வெலாசிட்டியும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் எ கேஸ் increases with the increase in temperature. வெப்பநிலை உயர உயர நமக்கு சவுண்டினுடைய வெலாசிட்டியும் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். So VT is within the bracket V0 plus 0.61 T meter second per -1. So ஒவ்வொன்றும் எவ்வாறு நமக்கு அஃபெக்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டென்சிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆனா நமக்கு வெலாசிட்டி குறையும். டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது நமக்கு டிக்ரீஸ் ஆகும். So now I am going to revise the basic concepts from the beginning of the lesson. சவுண்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம். சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை வைப்ரேஷன். ஸோ எந்த ஒரு மெட்டீரியலும் நமக்கு வைப்ரேட் பண்ணும்போது சவுண்ட் கிரியேட் ஆகுது, சவுண்ட் வேவ்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். மூணுல சவுண்ட் கேட்காது, பிகாஸ் தெர் இஸ் நோ ஏர் இன் தட் பிளேஸ். சவுண்ட் ப்ரொடியூஸ் த வைப்ரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாடிஸ் நீட் எ மெட்டீரியல் மீடியம் கண்டிப்பாக தேவை. வித்தவுட் மீடியம் த சவுண்ட் வேவ்ஸ் நாட் பாஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். and sound in the propagate medium, solid, liquid, gas. longitudinal waves அப்படின்னு சொல்லும் போது எப்படி டிராவல் பண்ணும்? ஏதோ ஒரு மீடியம்ல கண்டிப்பாக என்ன ஆகும்? அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்பர்ட்டி த சவுண்ட் வேவ் இஸ் பாஸ்ட். longitudinal means passed compression and then rarefaction. Sound travel through the medium. Particles of the medium vibrate along the direction of the propagation. எந்த டைரக்ஷன்ல நம்ம சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றோமோ அதே அந்த டைரக்ஷன்லயே தான் அலைகளாகப்பட்டது நமக்கு பாஸ் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வால்வ்ஸ் longitudinal displacement, then individual molecule from their mean time. Okay. So this is longitudinal wave அப்படின்னு சொல்றது. compression and then rarefaction. categories அப்படின்னு சொன்னா audible 20 to 20,000 hertz. infrasonic na below 20 can't hear. ultrasonic waves also above 20,000 we can't hear. then velocity of the sound waves na two category. one is produce என்ன சொல்றோம்? particle velocity and then wave velocity அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறது. and then factors affecting velocity சொல்லும்போது 2 டைட்டில் நம்ம பார்த்திருக்கோம். எது அப்படின்னு சொன்னா டென்சிட்டி and then temperature. remaining part நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம மீதி இந்த லெசன் ஃபுல்லுமே படிச்சுட்டு வாங்க. இதுல இந்த டாபிக்ல எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாரிஃபை பண்றேன். ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.